ஹே கைஸ், இன்னைக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி லீக் மேட்ச் நடந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அதோட ஒரு சின்ன ஷார்ட் ரிவ்யூ தான் இது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதுவே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ மேட்ருக்கு வருவோம். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். மோஸ்ட் ஆஃப் அண்ட் நாட், நான் இதை எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு 350 அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, பவுலிங் கேவலமாக போட்டிருப்பாங்கடா, அதனால அடிச்சிருப்பாங்கடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மேட்ச்சில் பவுலிங் வாஸ் குவைட் குட்னு நான் சொல்லுவேன். எக்ஸப்ட் தட் லாஸ்ட் ஓவர் லபுஷனுக்கு எதுக்கு டெத் ஓவரில் 50th ஓவர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை. மேபி ஸ்பென்சன் ஜான்சன் போட்டிருக்கலாம். த ஸ்டோரி கூட அப்படின்னு டிஃப்ரெண்ட். 340க்கு அவங்க முடிச்சிருக்கலாம். பட் ஜம்பாவோட பவுலிங்காக இருக்கட்டும், நாத்தன் எலிஸாவோட சேஞ்ச் ஆஃப் பேஸ் பவுலிங்காக இருக்கட்டும், ஸ்பென்சர் ஜான்சனோட இனிஷியல் ஸ்பெல்லாக இருக்கட்டும், வாஷிஸோட இனிஷியல் ஸ்பெல்லு, அந்த 2 விக்கெட்டை அண்ட் மிடில் ஓவர்ஸில் ஸ்குவீஸ் பண்ண ட்ரை பண்ண ஜம்பா அண்ட் மேக்ஸி காம்போ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன இங்கிலாந்துக்கு ஃபேவராக போயிருக்குன்னா பென் டக்கெட் நீங்கள் இப்படி ஆடி பார்த்துருக்கீங்களா? டெஸ்ட்டில் கூட இப்படிலாம் ஆட மாட்டார். நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா, ரன்ன பாலில் ஆட மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவருங்க பேஸ் பால்னு சொல்லிட்டு அடி வந்தோன்னா அடி இடி தான்ட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு இட் வாஸ் அ மெச்சூர்ட் நாக்குன்னு நான் சொல்லுவேன். தான் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆல்சோ த பிச் வந்து அது ஹைவே ரோடுங்க. அண்டர் த லைட்ஸ் மேபி ஸ்கிட் ஆகலாம். 2 ஆப்ஷன் தாங்க. மேபி ஸ்கிட் ஆகலாம், ஸ்கிட் ஆகி பேட்டுக்கு நல்லா வரலாம். இன்னொன்று அண்டர் லைட்ஸில் ஃபஸ்ட்டு 10 ஓவரில் ஸ்விங் ஆகிறதுலையே மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ 30 for 3 அப்படி இருந்துச்சுன்னா மேட்ச் காலி அங்கேயே. மேபி டியூ வந்து ஸ்கிட் ஆகி 10 ஓவர்ஸில் 60 for 2 இருந்துச்சுன்னா இது ஹைவே ரோடு தான். எப்படி பிச்சு மாறும்னு எனக்கு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போமே. ஐ ஸ்டில் பேக் ஆஸ்திரேலியா டு வின் திஸ் மேட்ச். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அண்டர் த கண்டிஷன் பிச்சு வந்து எதுவும் அண்டர் த லைஃப்ல ஸ்விங் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா தான் வின் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது ஸ்விங் ஆச்சுன்னா அர்ச்சர் வந்து எப்படினாலும் ஷார்ட் எடுத்துருவாரு. அப்புறம் ஸ்மித் லபுஷனே நாட் ஃபார்மில் இருக்காரு. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். பார்ப்போம். ஹோப் ஃபார் த பெஸ்ட்.